ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். அபிமன்யுவோட மனைவி உத்தரைக்கு முனிவர் ஒரு மாய கண்ணாடியை பரிசா கொடுத்தார். அந்த கண்ணாடி முன்னால யார் வந்து நின்னாலும் அவர் மனதில் இருப்பவர் யார் அப்படிங்கிறத தெளிவாக காட்டிடும். பரிசாக பெற்ற அவளே முதல்ல சோதிச்சா. அவளது அன்பு கணவன் அபிமன்யுவை தவிர அவளது மனசுல யாரும் இல்லை. அதனால அபிமன்யு கண்ணாடியில தெரிந்தான். அபிமன்யுவும் தன் மனைவி மீது தீரா காதல் கொண்டிருந்தான். அவன் கண்ணாடி முன்னால நின்றதும் தன் மனதில் இருந்த மனைவி உத்தரை அதுல தெரிஞ்சாள். அந்த சமயத்துல மாயக்கண்ணன் அங்கு வந்தார். அவர் மனதிலும் யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்க எல்லோருக்கும் ஆசையா இருந்தது. அதனால கண்ணனையும் கண்ணாடி முன்ன நிறுத்தினாங்க. என்ன அதிசயம்! யாருக்கு கண்ணனை அறவே பிடிக்காதோ, யாரொருவன் கண்ணனை கொல்ல வேண்டும் அப்படின்னு திட்டமிட்டிருக்கானோ அந்த சகுனி கண்ணாடியில தெரிஞ்சான். கண்ணா, மாயம் செய்கிறாயா அப்படின்னு அனைவருமே வந்து ஒரே நேரத்தில் கேட்டாங்க. இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார். என்னை கொன்றே தீர வேண்டும்னு தூக்கத்தில் கூட என்னையே சிந்திச்சு கொண்டிருக்கிற சகுனி என்னை எப்படி எண்ணுகிறார்கள் என்பது முக்கியமல்ல. எந்நேரம் என்னை மறவாதவர்கள் என் இதயத்தில் இருப்பவர்கள் அப்படின்னு சொன்னார். ஸோ கருணை உள்ளம் கொண்ட கண்ணன். ஓகே சுட்டீஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.